பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருட்கொடையாக கொடுக்கிறாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் தனிநபரா இல்லை, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட நம்மை செயலாற்றும் தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரமும் ஆசீர்வாதம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல், இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கை. வேதம் சொல்லி இருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் பலவீனன் அல்ல. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, தூங்கி எழுந்த உடனே நான் பலவீனன் அல்ல. படுக்கும்போது சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. நடக்கும்போது சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. உட்காரும் போது சொல்லுங்க, பலவீனன் அல்ல. உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறதோ சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. எல்லாரும் நம்மை விட்டு போகும்போது, நாம் ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, ஆவியானோட நிறைவு நமக்குள்ள வரும்போது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்க. We are the witness for Jesus. We are the witness for evangelism. We are the witness for the resurrection power. We are the witness for missions. கிறிஸ்து இந்த உலகத்துல ஜீவிக்கிறார் என்பதற்கு நீங்கள் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நாம் இருக்கிறோம். எந்த விதமான உலகத்தின் தாக்கங்கள் நம்ம மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, தேவனுடைய அசாதாரணமான வல்லமை நமக்குள் வரும்போது, எல்லா விதமான நுகங்களை முறிக்கிற, எல்லா விதமான கட்டுகளை உடைக்கிற அபிஷேக வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. இந்த ஆவியானவருக்குள்ள ஒவ்வொரு நாள் நம்ம சரண்டர் பண்ணணும். ஆவியானவரே, என் நினைவுல நீங்க ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே, என் பேச்சுல நீங்க ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரை என் நடக்கையில ஆட்கொள்ளுங்க. உங்களுக்கு அப்பா நான் சாட்சியா இருக்க என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான வல்லமைகளை நமக்கு கொண்டு வந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நம்மை ஒவ்வொரு நாள் நடத்துவார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள் என்று சொன்னீங்களே, இந்த நேரத்துல யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, ஆவியானவரே அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உங்க வல்லமை, உங்களுடைய விடுதலை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க, உங்க கிருபையினால் நிரப்புங்க. உங்க தெய்வீக மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்துல உமக்கு நாங்கள் சாட்சியா இருக்க எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.